நமது அம்மன் புத்தம் இருக்கிறது. புத்தம்மனுக்கு திருவிழா நடத்தி பால் கொடை எடுத்து ஆராதனை செய்து இந்த ஒரு நாள் புத்தம்மனுக்காக தெருக்கூத்து வைக்கணும். ஆமா, ஏன்னா வருஷா 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 வருஷம் இந்த நாளையில இருந்து திருவிழா என்ன என்னல என் குழம்பு சிரிச்ச போய் இந்த அம்மா இருக்காங்களே, இந்த அம்மா எதுக்கு ஆசைப்படுவாங்க தெரியுமா? எதுக்கு? துள்ளு மாவு, ஆமா, கம்ம கூழு, தெருவிழா கூத்து, இது 3 காசு வச்சுக்கோங்க அம்மா. ஆமா, அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா வைக்கிறது, கரகாட்டம் வைக்கிறது எல்லாம் நம்ம இஷ்டம். இந்த அம்மால ஆரம்பத்துல ஆடியது இதுபோல திருக்கூத்தவங்க ஆடினார்கள். ஆமா, தில்லையிலே. ஆமா, அதை பார்த்து ஆடுவதால் நம்ம தெருக்கூத்து. அந்த அம்மா ஆடுற கூத்தான் நம்ம ஆடுறோம். அதனால அந்த அம்மாவுக்கு பிடித்தது எத்தனை ஆர்கெஸ்ட்ரா வச்சாலும் கரகாட்டம் வச்சாலும் எத்தனை கச்சேரிகள் நடத்தினாலும் அந்த அம்மாவுக்கு விருப்பப்படாது. எந்த ஒரு விசேஷமானாலும் ஒரு ராத்திரியாவது கூத்த அந்த அம்மா தெருக்கூத்து வைக்கணும். ஒரு ராத்திரியாவது கூத்து வச்சாதான் அந்த அம்மா ஏத்துக்குவா. அப்பேற்பட்ட இந்த வருஜன நகரத்திலே இந்த முத்துமாரியம்மன் இருக்கிறது. அதுக்காகத்தானே ஓர் 20 தாம்பலம் பற்றி நம்ம பல்லையெடுத்து பறவைகள் ஒன்று சேர்ந்து ஒரு மரத்தில் அது போல பழையெடுத்து ஆட்களாத்தனை ஒன்று சேர்ந்து நாளை நடத்துவோம். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அஜாக்கிரதை விட்டு போட்டு உஜாரா பதில் பேசுறோம். ஏன் சொல்ல வரனா, ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பறக்கிறோம் தவிர பிறந்தாலும் சரியே பிறக்கக்கூடிய நேரத்தில் அவன் நல்லவனா கெட்டவனா இருந்தாலும் அவன் தானா தர்மம் செய்ய வேண்டுமா? என்ன செய்யணும்? தானா தர்மம் செய்ய வேண்டுமா? இவன் செய்யக்கூடிய தர்மமானது காலாக்கடத்தில இவன் இறந்து சுடுகாட்டுக்கு போகும்போது அந்த தர்மம் ஒரு நேரத்தில் அவனை காக்குமா? எப்படி? ஆமா ஆமா, எப்படி காக்கும்? தர்மம் தலை காக்குன்னு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு இடத்துல நம்ம போய்கிட்டு கூட ஒரு விபத்து வருதுன்னா நீ செய்த தர்மங்கள் இருந்தால் அது உள்ள காபந்து செய்யுமா? அட்டகாசம் செய்தாது இருக்காது. அதான் சொன்னா கிரைதா திரைதா துவாபரி கலியுகம் 4 யுகம் பிறந்து 4 யுகத்திலே 3 யுகமானது முடிந்து 4வது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கலி யுகமும் முடிந்து இப்ப கலி அகமா மாறி போய்விட்டது. ஏன்னு சொன்னா பெரியவங்களை கண்டா சின்னவங்க மரியாதை கிடையாது. பெரியவங்களை கண்டா ஒரு மரியாதை கொடுக்கறது கிடையாது. உலகமே தலைகீழா போய்கிட்டு இருக்கிறது. ஆடு மாடு 5 அறிவு உள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. 5 அறிவு உள்ள ஜீவன் போல மனிதன் ஆகிவிட்டான். எப்படின்னா பசுமாடு கன்று போடுதுன்னு வச்சுக்க, அந்த கன்று போடக்கூடிய பசுமாடு தாய்மடியில பால் கொடுக்கறது, நல்லா வளர்த்து ஆளாக்குறது, போட்டிருக்கிறது கால கண்ணா இருந்தா நல்ல வாலிப பருவம் வந்த உடனே தன் தாய் தான் என்று அந்த பசு காலைக்கு தெரியாமல் தாயவேலே போய் ஏறுமா. எது? காலை. அப்படி ஆகிவிட்டது இப்ப உலகம். அதுக்குத்தான் மனிதனா பிறந்தாலும் சரியே தானா தர்மத்தை செய்ய வேண்டுமா? ஒரே ஒரு சின்ன கதை, சின்னோண்டு கதை. இந்த உலகத்துல இரட்டை புலவர்கள் 2 பேர் இருந்தாங்களாம். இரட்டை புலவர்கள். ஆமா, அந்த 2 புலவர்கள் நல்ல அறிவுள்ளவர்கள். ஆனா அறிவுள்ளவரா இருந்தாலும் சரியே ஒருவருக்கு 2 கண்ணும் தெரியாது, இன்னொருவருக்கு 2 காலும் கிடையாது. இந்த கண் இல்லாதவர் கால் இல்லாதவர் பிழைப்பதற்கு வழி இல்லாமல் விடக்கி அறிவுள்ளவராகத்தான் இருந்தாலும் தெரு தெருவா ஊரா சென்று கவிகளை பாடி வயிற்று பிழைப்புக்கு பசி ஆற்றுவார்களாம். அப்ப கண்ணு தெரியாதவன் எப்படி போவான்? கால் இல்லாதவன் எப்படி போகுவான்? அப்படி என்று கேட்டால் கண்ணு தெரியாதவன் இருக்கிறானே, இந்த கால் இல்லாதவன் இருக்கா மத்தியா, கால் இல்லாதவன் கண் இல்லாதவன் தோல் மேல மருந்து கொள்வது. அவன் உட்காந்துக்குவான். கண் இல்லாதவன் தோல் மேல கால் இல்லாத உட்காந்துக்குவான். அவன் உட்காந்துக்கிட்டு இப்படியே போ இப்படியே போ இப்படியே போன்னு வழி காட்டி கொடுக்குறது. அப்ப அந்த கண்ணு தெரியாதவன் அப்படியே போயிட்டு இருக்கிறது. இப்படியே ஊரா தேடிட்டு போகும்போது வயிற்று பசிக்கு போகும்போது அங்க ஒரு பெருத்த ஒரு கிராமத்துல ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாரு. எப்பேற்பட்ட பணக்காரன்? பணக்காரன், நல்ல வசதி உள்ளவர். அவர் பேர் என்ன? திருவேங்கடத்தான். அப்போ அங்க போயிட்டு என்ன கேட்டுக்கிறாங்க, ஐயா வயிற்று பிசப்புக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு தேடிட்டு போகும்போது நீங்க எங்கேயுமே அலைய தேவையில்ல, அந்த பக்கம் போங்க, அங்க ஒருத்தர் திருவேங்கடத்தான் ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்க போடுறது எது கேட்டாலும் அள்ளி கொடுப்பாருன்னு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அங்க போயிருக்கிறாங்க. அங்க போனது திருவேங்கடத்தான் அண்ணன் தான் வீட்டுல இருந்திருக்கான். திருவேங்கடத்தான் கடை பக்கம் போயிட்டாரு. அங்க போயிட்டு நின்று யாரப்பா நீங்க எல்லாம் கேட்க, நாங்கள் இரட்டை புலவர் ஐயா, ஒருவருக்கு கண் தெரியாது ஒருவருக்கு காலு கிடையாது, வயிற்று பிசப்புக்காக நாங்க இங்க தேடி வந்திருக்கிறோம், ஏதாவது தங்களால் முடிந்த சன்மானத்தை கொடுங்களேன், திருவேங்கடத்தாங்கிறவர் நீதானு கேட்க, அவன் என்ன பண்ணிருக்கிறான், குச்சி எடுத்து அடிச்சு, ஏண்டா எங்க அப்பா சம்பாரிச்சு வச்ச சொத்து பூரா அள்ளி அள்ளி கொடுக்குறான், நீ பிச்சுக்கு அங்க வரீங்களா, போங்கடா வெளியில என்னாலும். இந்த இரட்டை புலவர்கள் மீண்டும் அழுதுகிட்டே வெளியில போயிருக்கிறாங்க. கடைக்கு போன திருவேங்கடத்தான் எதிரில் அங்கிருந்து வந்திருக்கிறாரு. யாரப்பா நீங்களா கேட்டிருக்கிறாரு. நாங்க ஐயா நாங்க இரட்டை புலவர்கள் ஐயா, வயிற்று பிழப்புக்காக வந்தோம், யாரோ திருவேங்கடத்தான் கேட்கறத கொடுப்பாரு தேடிக்கிட்டு வந்தோம், அவரு கிடையாது, அவங்க அண்ணன் எங்களை குச்சால் அடிச்சு தோர்த்துறாரு
இருக்கிறாருன்னு சொன்னாரு. அப்பதான் இங்க வாங்கப்பா நைசிட்டு போய் வீட்டுல உட்கார வச்சு இவர்களுக்கு என்னென்ன தேவையோ உபசரணம் வயிறார கொடுத்து சாப்பிட வைத்து உங்களுக்கு இன்னும் என்னையா வேணும்னு சொல்லி வாரி வாரி கொடுத்தாரா. அப்பதான் அந்த கண்ணில்லாத புலவர் என்ன சொல்றாரா, தேன்மொழியும் திருவாயால் திருவேங்கடத்தானோடு, தேன்மொழியும் திருவாயால் திருவேங்கடத்தானோடு ஏன் வந்து பிறந்தான் இவன் நடந்து கண்ணு தெரியாது. இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறானே, இப்பேற்பட்ட நல்ல மனுஷனோடு இவன் ஏன் வந்து பிறந்தான் அப்படின்னு கண்ணு தெரியாது சொன்னா. அங்க அந்த கால் இல்லாதவன் என்ன சொன்னா, திருப்பாக்கடையிலே தேவர்கள் ஒரு பக்கமும் அசராதி ஒரு பக்கமும் அமிர்தம் கிடைக்கக்கூடிய நேரத்திலே ஸ்ரீதேவிக்கு முன்ன மூதேவி ஆண்டா பிறந்தான்னு அவன். அந்த மாதிரி இந்த வீட்டுல ஸ்ரீதேவி இருக்கிற வீட்டுல முத வந்து மூதேவி பிறந்துருச்சு, அதனால தாண்டா அடிச்சுட்டு வரறான். அந்த மாதிரி சபைக்கு வந்தா ஸ்ரீதேவி மாரி இருக்கணும், மூதேவி மாரி மூதேவி மாரி இது வரைக்கும் பேசியதெல்லாம் உனக்குத்தான். எனக்கு சொல்லு பேர் என்ன, விளக்கம் என்ன சொல்லி வைக்கலாம். கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி வட்டம் மங்களூர் ஒன்றியத்தை சேர்ந்த மா புனைவு காபத்தை வாழ்ந்து வரக்கூடிய நாடகாசார் ஐயா குமார் வாங்கியாருங்க. சாமி அது சொந்த பேரு. இந்த கோழி வேஷத்தோடு வந்திருக்கிறேன், இதுக்கு என்ன பேரு கேட்கிறேன் சொல்லுங்கம்மா. சொல்லுமா நாடுகள் என்பது 56 தேசம் அல்லவா? இந்த 56 தேசத்துல உரிமையானது எங்களுடைய பட்டணமோ வேதகிரி பட்டணம். அந்த வேதகிரி பட்டணத்தை நீதியோடு நேர்மையோடு அரசாங்கக்கூடிய என் 15 சொல்கள் மன்னர் இருக்கிறாரு வேதகிரி மகாராஜா. அந்த வேதகிரி மகாராஜா மனைவி என்னுடைய பெயரோ வேதவல்லி. இந்த நாட்டிலே எங்களுக்கு எல்லா பொருளும் இருக்குது அம்மா. ஆடையா தனதானியம் ஆடா மாளிகை கோடாக சொல்லக்கூடிய எல்லா செல்வங்களும் வீட்டுல இருந்து தாயி அம்மா
நான் மலடி என்று மறுடி என்றான் அங்க கண்டவன் ஒரு வீட்டுல கணவன் மனைவி நாம இருந்தா கூட அந்த வீட்டுல ஒரே ஒரு பிள்ளை மட்டும் இருந்து விட்டா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வந்தா கூட அந்த பிள்ளைய பார்க்கும் பொழுது அந்த கோபம் அப்படியே தணிஞ்சு போயிரும். இப்படி கல்யாணம் செய்து பிள்ளை இல்லாத பாவியா இருந்தாலும் இந்த வீதியில பிள்ளைகளோட விளையாடுறதைய கண்ணால் பார்த்து இந்த படிவாரி சண்டாளதை உமிருக்கிறதே நமக்கு என்று ஒரு படியே அளந்து ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லாத பாவியாக்கி விட்டமே. பார்ப்பவர்களாம் மலடினும் மலடினும் பேசுகிறார்களே. ஏன் குடிக்க தண்ணி இருக்காது, குந்தத்து குச்சி இருக்காது, குத்த நிலம் இருக்காது. ஏடா சிரிப்புல குந்தத்து குச்சி இருக்காது, கொழு குத்த நிலம் இருக்காது. அவன் பொண்ணாட்ல பாரு ஒரு கொட்டா புள்ளையா போய் தூச்சிருக்கான். ஆமா நம்மள வச்சுக்க அது மட்டும் இல்லம்மா, ஓச்சி தலை கட்டா அதிகமா கட்டிக்க அவனுக்கு கட்டிக்கணும். நாலு பேருக்கு 4 கட்டிக்கு போட்டு அவனுக்கு வாரம் ஆயிடும். செருவில விஞ்சிட்டு வாந்தி எடுத்துட்டு கிடப்பான். போற நாய் வர நாயில அவன் வாயில கிடக்குது நக்கும், சூத்தி நக்கும். அவன் போட்டு பரு கட்டா புள்ள பேர் வச்சிருப்பான். இப்பேற்பட்ட மகாராஜா வீடு, மாட மாளிகை, கோடா கோபுரம், பண்டு பண்டாரம் எல்லாரும் சொத்து ஆள்வதற்கு ஒரு பிள்ளை இல்லாத பாவியா இருந்தது தவிர வேற எங்க வீட்டுல எந்த ஒரு குறையும் கிடையாது.
அந்த பிரபாத்தனை சென்று என மாலையிட்ட மன்னவன் என் பதி என்று சொல்லக்கூடிய மன்னவர் அங்கிருந்தார் உன்னுடைய மனைவியாகிய வேதவள்ளி வந்திருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லு. சொல்றேம்மா. இவதாங்க கோழி கோழி எனக்கு இது பிடிக்காத விஷயம் தெரியல நினைக்கிறோம். குளிச்சுட்டாங்க வந்த கடவுள. நீ குளிச்சா எனக்கு என்ன குளிக்க போறேன்? என் தேவியாக வேதவல்லியை வரும்படியா சரித்திரங்களா? பொம்பளை வர பிடிக்காதவனுக்கு. ஆமா, அதனால தான் நம்ம சொல்லுது. எனக்கு மனைவி இருக்கிறது. உன்னை பார்த்ததற்கு வேற ஆள் இருக்கிறார். வேதவல்லி வந்திருக்கிறதா? என்ன குழந்தை? என்ன குழந்தை? மன்னவர் வந்து விட்டாரா? பார்க்கலாமா? கணவன் மனைவி என்றால் சற்று நேரம் ஏதாவது வேலை இருக்கும். பாப்போம், சந்தோஷமா உட்கார்ந்து இந்த உலகத்திலே மக்கள் குடிமக்களை குறைத்திருப்பது பத்தி பேசுவோம். அதனால நீ அங்க வரலாமா? கணவன் மனைவி தனியா இருக்கிற இடத்துக்கு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் வெளியில உட்காந்து அப்புறம் வா. இது வரையிலும் நம்ம எல்லாம் கும்பலா பேசணும். புடிச்ச வந்தா நீ ஒண்ணு மட்டும் போறது. அப்புறம் என்ன செய்யணும்? எந்த வாழ்க்கை கும்பலா சொல்லுவா. நாட்டு நடுற வேலையா, களவாட்ட போற வேலையா, கும்பலா போறதுக்கு? கணவன் மனைவி வேலையில கும்பலா செய்யக்கூடாது. நீ நானும் அந்த 3 பேரும் செய்யுங்க. பாரு எடுக்க மனைவியாகி வேதவல்லி அப்பு பரதுபு வாய்வு தேய்வு ஆகாசம் என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதங்களை மலரான நிறுத்தி தங்களுடைய பாத்திர காணிக்கை